ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் எழுதிய கடிதத்தில் நாம் கடைசியாக கேட்ட ஒரு வாக்கியம் இதுதான்: கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள். கடவுளின் வார்த்தை நம்மேல் நிலைத்திருக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு யோவான் எழுதிவிட்டு, நம்முடைய ஆன்மீகம் இதில் அடங்கியிருக்கிறது எனும்போது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். அவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். உலக அளவில் அல்ல, உலகம் மதிப்பிடுவது போல அல்ல. ஆண்டவரில் நிலைத்திருப்பவர்கள், என்னாலும் உண்மையாகவே மறக்கப்படாதவர்கள், those who do the will of God. நம்முடைய ஆன்மீகம் இதுதான். ஜெபிப்பது, என் ஆலயத்தில் ஆண்டவரை தேடுவது, நாம் எல்லாரும் கருவுறுவது, வெளியே வாழ்ந்து காட்டுவது, தெரிந்து கொண்ட திருவுளத்தின்படி நடப்பது, பெற்றெடுப்பது. கருவுற்றால் மட்டும் போதாது, பெற்றெடுக்க வேண்டும். அவர்கள்தான் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாதை பின்பற்றுகிறவர்கள். ஆண்டவர் இயேசு அதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரியும் என்றார் ஆண்டவர் இயேசு. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் அல்ல, விண்ணரசில் நுழைபவர்கள் யார்? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவரே என்றார். என்னுடைய முக்கியமான பாதுகாவலர் பிரான்சிஸ் அசிசியாருடைய படத்திற்கு நாம் பார்க்கிறோம். லார்ட், வாட் டு யூ வாண்ட் மீ டு டு? ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் தம்மையே கேட்டுக்கொண்ட மாதிரி ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் தான் எப்போதும் நிலைத்திருப்பார். அதுதான் நம்முடைய ஆன்மீகம். ஒரு பக்கம் செய்யும் தொழிலை செய்வோம் என்று ஒர்க் இஸ் வர்ஷிப் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், ஜெபம் இல்லை, விவிலிய வாசிப்பு இல்லை, ஆராதனை இல்லை, நற்கருணை சந்திப்பு இல்லை என்று ஜெபத்துக்கே நேரம் இல்லாத ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் ஜெபத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த பணியையும் செய்யாமல் சோம்பேறிகளாக திரிகின்ற ஒரு கூட்டம். கருவுற வேண்டும், இந்த ஆலயத்தில் புனிதமான இடத்துல பெற்றெடுக்க வேண்டும். இதை விட்டு வெளியே பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, டெஸ்டிவ் பேபி மாதிரி முதலில் கருவுற வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் சமயத்தில் முக்கியமாக வலியுறுத்துகிறார். மரியா கருவுற்று மகனை பெற்றெடுத்தார். அகுஸ்தினார் சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார், அவர் உதரத்தில் கருத்தாங்கியது இரண்டாவது, மனசிலே கருத்தாங்கினார் முதலாவது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள் எல்லாம் கருவுறுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் கருவுறுகிறார்கள். வயதானவர்களும் இளையவர்களும் கருவுறுகிறார்கள். பணக்காரர்களும் ஏழைகளும் கருவுறுகிறார்கள். ஆண்டவருடைய விருப்பத்தை தேர்ந்து தெளிவதுதான் கருவுறுவது. அன்பு வாழ்வால் மற்றவர்களுக்கு பணிபுரிவதுதான் பெற்றெடுப்பது. எனவே ஆண்டவருடைய திருவுளத்தை கருவுருவாம், அன்பு வாழ்வால் அவரை பெற்றெடுப்போம். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல வந்த முதல் செய்தி. இரண்டாவது, இந்த நற்செய்தி பகுதி, இந்த லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தின் இறுதி பகுதியாகும். அன்னை மரியாவும் அன்பு தாயும் சட்டப்படி எல்லாம் செய்தார்கள் என்று பல முறை இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் மீண்டும் இன்னைக்கு நிறைய பேர் சட்டம் இருந்து செய்யறது ஒன்றா இருக்குது, சட்டமே வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த திருக்குடும்பத்தில் இருக்கிற அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் யோசேப்பும் சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள். சட்டப்படி கோயிலுக்கு வந்தார்கள் என்றுதான் இருக்கிறது. சில பேர் நினைச்சுக்கிறாங்க பைபிள்னா சட்டத்துக்கு எதிராக. ஆண்டவர் சொன்னார், திருச்சட்டத்தை அழிக்க வரல, நிறைவேற்றவே வரல. சட்டம் மனிதனை அடிமைப்படுத்தல. இந்த சாபத்து சார்ந்த சட்டங்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தும் போது ஆண்டவர் அதை சாடினார், உண்மைதான். ஆனால் அவரே பாஸ்கா விழா கொண்டாடினார். தொழுநோயாளியை குணப்படுத்திய போது குருவிடம் போய் காத்து என்று சொன்னார்.
போய் உனக்குரிய காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். அதே போலத்தான் செசாருக்கு வரி செலுத்தும்படி அவர் சொன்னார். ஜெபக்கூடத்துக்கு சென்றார். சட்டங்களை ஒழுங்காக பின்பற்றியவர் நம் ஆண்டவர். மேம்போன போக்கில் ஒருதலை பட்சமாக ஆண்டவருக்கு சட்டம் பிடிக்காது என்று நாம் சொல்ல முடியாது. சட்டம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நமக்கு துணை, அவ்வளவுதான். சட்டத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவற்றை பின்பற்ற யோசேப்பும் மரியாவும் நம்மை அழைக்கிறார். குழந்தை இயேசு வளர்ந்து வலிமை பெற்றார், ஞானத்தால் நிறைந்தார், கடவுளுக்கு உகந்தவராய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அடக்கம் செய்யப்படும் வரை நாம் வளர வேண்டும். நேற்று நாம் சிந்தித்தோம். ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும், ஞானத்தால் நிறைய வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். எவ்வளவு அற்புதமான பகுதி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தில் வளர்க்கிறோமா, கடவுளுக்கு உகந்தவராக இருக்கிறோமா? பவுலடியார் சொல்வார், நான் மனிதரை பிரியப்படுத்த நினைக்கவில்லை, அவர் இதயங்களை சோதித்தறியும் அவருக்கே உகந்தவராக இருக்க பார்க்கிறேன். இந்த தெசலோனிக்கேயர் எழுதிய திருமணத்தில் பவுல் சொல்வது, இதயங்களை சோதித்தறியும் அவருக்கே உகந்தவராக இருக்க பார்க்கிறேன். அதை விட முக்கியமாக இன்னைக்கு இந்த 84 வயசு பாட்டி தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்களை பற்றி மட்டும் சொல்ல வேண்டும் என்று தான் நினைத்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள். அவங்களை இன்டர்வியூ பண்ணால், என்னம்மா எங்கே பிறந்த? ஆசிரியபுரத்தில் பிறந்த, பான்மையல் மகளாக பிறந்த, என்ன ஆச்சு கல்யாணம்? எல்லா இந்திய பெண்களும் ஆறு மாதிரி 14 வயசுல ஆச்சு. குழந்தை ஏதாவது இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு 7 வருஷம் தான் வாழ்ந்த, 21 வயசுலேயே விதவை ஆகிட்டப்பா. என்ன பாட்டி இப்படி ஆயிடுச்சு? 21 வயசுலேயே விதவை ஆகிட்டேன். இப்போ 84 வயசு, 63 வயசு அதிகமாகிடுச்சு. நான் 84 வயசு என்னம்மா செஞ்சேன்? ஜபம் செஞ்சேன், தபம் செஞ்சேன், கோயிலே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் பார்க்கிறார், உன்னுடைய உழைப்பை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஏழையை பார்த்தார், அனாதையை பார்த்தார், ஆதரவற்றோரை பார்த்தார். ஆண்டவருக்கு முழுமையாக தம்மையை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பெண் லூக்கா முன்னே சித்தரிக்கிறார். எல்லாரும் இறைவாக்குனராக முடியும், ஆலயத்துக்கு வந்து இயேசு குழந்தையை பற்றி அறிக்கையிட முடியும், மகிழ்ச்சியோடு பணிபுரிய முடியும். இந்த அம்மாவை இன்டர்வியூ எடுத்த மாதிரி பெரிய பணக்காரனாவது எப்படி, பதவிக்கு வர்றது எப்படி வர்றது நியாயம்? இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் முதலில் ஒன்றுமில்லாதவர்கள். இந்த அம்மா இந்த 84 வயசு விதவை, ஏழை, குழந்தையற்றவர், எந்த சப்போர்ட்டும் இல்லாதவர், ஆலயத்திலே அல்லும் பகலும் செலவழித்தவர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போல நானும் மௌனமாக மறைவாக என்னையே எவ்வித மிச்சம் என்று உமக்கும் மக்களுக்கும் கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் கைவிட்டு விடவே மாட்டார். சிமையோனை பற்றி லூக்கா எழுதினார். அந்த சிமையோன் ஒரு ஆண், பெண்கள், எல்லாரும் பெண்கள், ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த அன்னாவினுடைய முன்மாதிரியாக உந்தப்பட்டு நல்லது செய்ய தூண்டப்பட வேண்டும். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, வாழ்த்து பெறுவார். சிமியோனுக்காக நன்றி, அண்ணாவுக்காக நன்றி. ஐயோ, என் வாழ்வு என்ன இப்படி போச்சேன்னு சொல்லி பெர்பச்சுவல் கிரம்ளராக, கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனராக இல்லாமல் மனமோர்ந்து ஆண்டவருக்கு பணிபுரிந்து இயேசு குழந்தை அறிக்கையிட்டார். மகிழ்ச்சியோடு இருந்தார், ஆண்டவருக்காக காத்திருந்தார். எத்தனை உன்னதமான பாடம் நமக்கு கற்றுக்கொள்வோம். நம்பிக்கை பயணத்தில் தொடர்ந்து செல்வோம். ஆண்டவர் பார்க்கிறார். அவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய அன்றாட கடமைகளை நிறைவேற்ற